MySQL ரன் பண்ணுறதுக்கான மெயின் லேஸான ஒரு வேலை தான் XAMPPன்னு சொல்கிற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது. டவுன்லோட் XAMPPன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான PHPயும் அடங்கலா ஒரு பேக்கேஜ் வரும். இதில் MySQLம் இருக்கும். இது டவுன்லோட் பண்ணுங்கள். இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு டவுன்லோடட் லொகேஷனுக்கு போங்க. இதில் இதை ரன் as administrator ரைட் கிளிக் பண்ணி run as administrator yes. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த விண்டோ வார்னிங்கில் ஓகே பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. ஃபைல்ஸ் இல்லை, மெர்க்கரி மெயில் சர்வர், டாம்கேட் இது மூணையும் அன்டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அண்ட் இதையும் அன்டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். finish. இப்போ உங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ். சேவ். இந்த கிடைக்கிற பேனலுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நான் சொல்லுவோம் கண்ட்ரோல் பேனல், XAMPP கண்ட்ரோல் பேனல். இதில் ஒரு விளங்கும் அப்பாச்சி MySQL ஃபைல்ஸ் ரெண்டு இருக்குது. MySQL கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. allow access. MySQL ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பாச்சி என்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. allow access and MySQL admin கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ், வெப்சைட் ஒன்றில் தான் ரன் ஆகுது. இதில் பார்த்தா இந்த விளங்குறது எல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸஸ். ரைட், உங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். புதுசாக நியூ டேட்டா பேஸ்க்கு ஒரு பேரை கொடுக்கலாம். க்ரியேட் டேட்டா பேஸ். நான் கொடுக்க போகிறது ஸ்கூல் என்ற ஒரு டிபி. ஸோ ஐ கால் இட் ஸ்கூல் டிபி. க்ரியேட். இப்போ ஒரு டேட்டா பேஸுக்குள்ள டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிளில் ஒன்று தான் கொடுக்க போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள். அதில் ஒரு 3 காலம். ஃபர்ஸ்ட் காலம் நான் சொல்லுவேன் ஐடி. ஐடின்றது ஒரு ப்ரைமரி கீ ஆனது, அந்த டேபிளை யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு வேல்யூ. அடுத்தது நேம், அது ஒரு வாட்சர் கேரக்டர்ஸை கொண்டது, 100ன்னு சொல்லி லென்த்தை கொடுப்போம். கிரேட், அதுவும் வாட்சர் அண்ட் லென்த் 20. அண்ட் சேவ். இது என்ன செய்யும்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும். ஐடி, நேம், கிரேட் என்ற ஃபீல்ட்ஸ் 3 காலம்ஸோட. ரைட், இதுக்கு நாங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். கொயரி மூலமாக இன்சர்ட் பண்ண மேலும், இப்படி இன்டர்ஃபேஸ் மூலமாக இன்சர்ட் பண்ண மேலும். இதில் நான் ஐடி 1001 கொடுக்குறேன். பேர் ஷிஹாம். கிரேட் 12. இன்னும் ஒரு ஐடி 1002. பேர் சாதிக். grade 13. go click பண்ணுங்க. ரைட், இப்போ 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆகிட்டு இப்போ என்ன இருக்கு அந்த டேபிள் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். எங்களுக்கு ப்ரௌஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ப்ரௌஸ். ரைட், இந்த 2 ரெக்கார்டும் எங்களுக்கு வரும், ஐடி, நேம் அண்ட் கிரேட். ரைட், இப்போ SQL டேப்புக்கு போங்க. இதில் தான் நீங்கள் SQL's ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணலாம். உங்களோட கமாண்ட்ஸை
all star from students and எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் வெளியே வரும். இப்போதைக்கு ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்குது, அது உங்களுக்கு காட்டுது. திரும்ப SQL போவோம். புதுசாக ஒரு where close ஒன்று போடும். select star from students where id is equal to or maybe name is equal to ஷிஹாம் என்றது நீங்கள் கோட்ஸுக்குள்ளே கொடுங்க, சிங்கிள் கோட்டுக்குள்ளே. இது என்ன செய்யும்னா ஷிஹாம் என்ற ஆளோட ரெக்கார்டை மட்டும் வெளியே தரும். ரைட், நேமோட மேட்ச் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வருது. இப்போ அடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு SQL கமாண்ட் மூலமாக. ரைட், இன்சர்ட் இன்டூ, அதுக்கப்புறம் டேபிள் நேம், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கணும் எந்த காலம்ஸுக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ண போகிறோம்ன்றது, விச் இஸ் நேம் கமா கிரேட். அதுக்கப்புறம் நான் சொல்லுவோம் வேல்யூஸ்ன்னு சொல்கிறது கீவேர்ட். நான் இப்போ வேல்யூஸை கொடுப்போம். நேம் வந்து FIFA, grade 1. ரைட், இந்த சின்டாக்ஸை சரியாக கொடுக்கணும். go. இது என்ன செய்யும்டா டேபிளில் இன்னும் ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணும். புது ரெக்கார்டை நம்மளை பார்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அட் ஆகிக்குது 0 ID 0 FIFA 1. நான் இந்த ஐடியை மாற்றினேன் 1003. அது எப்படி செய்யலும்ன்றதை பார்ப்போம். அந்த ஐடியை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் செட்ன்றது தான் செட் பண்ணும். எதை செட் பண்ணுது? ஐடியை ஈக்குவல் டு 1004 where name Afifa equal to Afifa. Afifa என்ற அந்த என்ட்ரியிட நேம் Afifa என்ற என்ட்ரியிட ஐடியை 1004 செட் பண்ணு சொல்லுது. go. இப்போ என்ன நடக்குமெண்டா எங்களோட ப்ரௌஸ் டேபிளில் போய் பார்த்தா அஃபீஃபாவோட ஐடி வந்து 1004 மாறிக்கும். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இன்சர்ட் பார்த்தாச்சு, செலக்ட் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் பார்ப்போம் டிலீட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறது. அதில் கமாண்ட் வந்து MySQL கமாண்ட் delete from table, which is the table name students where name is equal to Afifa. Afifa என்ற நேமை கொண்டு வருட ரெக்கார்டை delete பண்ணுன்னு சொல்லுது. கன்ஃபர்மேஷன் கேட்குது, ஓகே கொடுங்க, அது delete ஆகிடும். ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட். இதில் அர்த்தம் வந்து ஒரு ரெக்கார்ட் delete ஆகிட்டுன்றது. இப்போ ப்ரௌஸுக்கு போன டேபிளை திரும்ப ப்ரௌஸ் பண்ணினா ஃபீஃபான்ற ரெக்கார்ட் காணும். ரைட், இதுதான் CRUD ஆப்ரேஷன்ஸ், கிரியேட், ரீட், அப்டேட், delete ஆப்ரேஷன் நான் பார்த்தாச்சு. குட் லக்.